சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தேமுதிகங்கிறது அப்படின்னா மதில் மேல் பூனை. எந்த பக்கம் வந்து பால் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் தாவிரும். அவர் என்ன சொல்ற, இந்தியா என்றால் இந்து அப்படின்னாரு. அது மட்டும் இல்லை, சனாதன ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயம். உதயநிதி தெரியாமல் பேசுகிறாரு. தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்குது. நாளைக்கே கூட மறுபடியும் இவங்க அதிமுக கூட்டணி போகலாம். யார்? பிரேமலதா. இப்போ அங்கே இருக்கிற ஆஃபரை விட கூட கொடுக்குறாங்க அப்படின்னா நாங்கள் என்ன கையெழுத்தா போட்டோம், தொண்டர்கள் விரும்புனாங்க, நாங்கள் அடிமாறிட்டோம்பாங்க, அவ்வளோதான். இல்லை, இப்போ தேமுதிகல தொண்டர்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக கிடையாது. மாவட்ட பொறுப்பாளர்களும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விரக்தியில் தானே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கட்சி வந்து இருந்த பலம் என்ன, அதோட இது அப்படியே சரிஞ்சு போயிடுச்சு. மாணிக்கம் தாக்கூர் தான் ஓவராக பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு தேமுதிகவுக்கு தான் அதை ஒதுக்குவாங்க. அப்போ இது மாணிக்கம் தாக்கூருக்கு தெரியும். அப்போ முதல் நாளே தெரிஞ்சிருக்கு. அப்போ இதோடைய எஃபெக்ட். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர் திரு டிவி சோமு இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அதாவது தேமுதிக திமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட், அது தேமுதிகங்கிறது எப்படின்னா மதில் மேல் பூனை. எந்த பக்கம் வந்து பால் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் தாவிரும். இப்போ இந்த முறை வந்து என்னென்னா, திமுக சைடு அதுக்கான பழம், பால் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. கருவாடு இதெல்லாம் பூனைக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அது பிடித்த விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது. அது பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்னு சொல்லி கருணாநிதி சொல்லி பல வருஷம் ஆச்சு. திமுக தலைவராக இருந்த கருணாநிதி சொல்லி பல வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷத்தில் ஒரு படம் வந்து இருந்தால் என்ன ஆகும் அந்த நிலைமை? அந்த நிலைமை தான் இப்போ தேமுதிகவுக்கு. ஆனால் இப்போ தேமுதிக வந்து பழத்தை நாடி வருது, பாலை நாடி வருது, கருவாட்டை நாடி வருது. அதுக்கு தேவை பசி. ஓகே சார். இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லும்போது கூட கலைஞர் அவர்கள் வந்து 2016 சொன்னார். ஆனால் இப்போ வந்து இந்த 10 வருடம் கழித்து பழம் நழுவி தேன் கலந்த பாலில் விழுந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆமாம், நான் ஏன் சொல்ல மாட்டாங்க, சேர்ந்தாச்சு இல்லை. இப்போ இதுவே வந்து இது ஒரு தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. என்னன்னா, நேற்று வரைக்கும் வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு காலையில் திட்டுவாங்க, சாயந்தரம் கூட்டணினா பாராட்டிக்குவாங்க. இது இந்தியாவில் இருக்கிற எல்லா கூட்டணிலையும் இருக்குது. இப்போ இது மட்டும்னு நம்ம சொல்லலை. இப்போ இதுலேயே வந்து பார்த்தா திமுக தலைவரும் மதிமுக தலைவர் வைகோ, திமுக தலைவர் ஸ்டாலினாக இருக்கட்டும், ஸ்டாலின் கூட அவ்வளோ பேசுனதில்லை, கருணாநிதியாக இருக்கட்டும், இல்லை மற்றவர்களாக இருக்கட்டும், எவ்வளவோ பேசியிருக்கிறாங்க வைகோவை. வெறும் வைகோ பேசியிருக்கிறார், கருணாநிதியை ஸ்டாலினை விமர்சிச்சிருக்கிறார். இப்போ ஒரே கூட்டணி. அதுமாரி இந்த பக்கம் அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்க அப்படின்னா, இனிமேல் நாங்கள் பாஜக கூட கூட்டணியே இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அதுமாதிரி டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி இவங்களுடைய வார்த்தை. இப்போ இது வந்து அரசியலில் பெரிய விஷயமே இல்லை. இதை ஒரு பெருசாக சொல்ல முடியாது. இந்த கூட்டணியில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் கால பேச்சு இதெல்லாம் விட்டுருங்க. இதை தாண்டி பிரேமலதா யார், அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா திமுக சைடு என்ன சொல்கிறாங்க, இது வந்து கொள்கை சார்ந்த கூட்டணி, எங்களுக்கு வந்து திராவிட இன உணர்வு, ஆரிய எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, இந்துத்துவா எதிர்ப்பு, இந்த மாதிரிலாம் இவங்க சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தா சிஐஏ எதிர்த்தாங்களா இல்லையா? அதுமாதிரி அந்த பாபரி மசூதி இடிப்பை வந்து எதிர்த்தாங்க. இதுதான் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து பேருடைய ஒரு விஷயமாகவும் இருக்குது. இப்போ சிபிஎம்மாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், இந்த திராவிடம்ங்கிறத ஏற்றுக்கிற ஆட்கள் தான். விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் ஏற்றுக்கிற ஆட்கள் தான். ஆக இது எல்லாமே அவங்க ஏற்றுக்கிறாங்களா? ஆனால் பிரேமலதா எப்படி? அவர் என்ன சொல்ற, இந்தியா என்றால் இந்து அப்படின்னாரு. யார்? பிரேமலதா சொன்னாங்க. அதே மாதிரி இந்த பாபரி மசூதி இடித்ததை வந்து ஆதரித்தாங்க, இந்த ராமர் கோவில் கட்டுற விஷயத்தை ஆதரித்தாங்க. அதே போல் சிஏஏவை வந்து ஆதரித்தாங்க. இவங்க கடுமையாக எதிர்க்கிற விஷயம், இந்த கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் அதுக்காக தான் நாங்கள் சேர்ந்துருக்கிறோம், இந்த விஷயங்கள்லாம் பாஜக கொண்டு வந்துடும், அதை தடுக்கிறதுக்காக தான் நாங்கள் கூட்டணி சேர்ந்துருக்கிறோம், எங்களுக்கு சீட்டு முக்கியம் இல்லைன்னு இது அத்தனையும் பேசுகிறவர் பிரேமலதா. அது மட்டும் இல்லை, சனாதன ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயம். உதயநிதி தெரியாமல் பேசுகிறாரு, சனாதனம் மிக அவசியம்னு பேசினவர் பிரேமலதா. எங்கன்னா இந்த மயிலாடுதுறை பக்கத்தில் தருமபுரி ஆதீனத்துக்கு சொந்தமான ஒரு கோயிலுடைய
குடமுழுக்கு நிகழ்ச்சி, அதில் பேசினப்போ இது பேசுனாங்க. அந்த மாதிரி சனாதனத்துக்கு வந்து ஆதரவான ஒரு குரல் தான் பிரேமலதாவுடைய குரல். அப்புறம் எப்படி இனிமேல் திமுக கூட்டணி வந்து நாங்கள் கொள்கை கூட்டணின்னு சொல்ல முடியும்? இப்போ பாஜக வேற, பிரேமலதா வேற இல்லை. நான் சொல்கிறது வந்து தேர்தல் அரசியலுங்கிறது விட்டுருங்க, அதை தாண்டி மன ரீதியாக அவங்க வந்து கொள்கை ரீதியாக எந்த மாதிரி இருக்கிறாங்க, இந்துத்துவ கொள்கையில் தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்கள வச்சுக்கிட்டு இவங்க வந்துட்டாங்க, நாங்கள் வந்து பாஜகவை வென்றெடுக்க போகிறோம் அப்படின்னா எப்படி வென்றெடுப்பீங்க? அதான் இவங்க இருக்காங்களா இங்கே. இப்போ அடிப்படை இதை வந்து தான் பேசணும், இதை யாரும் பேசுறதில்ல. இப்போ மற்ற எல்லாம் ஒரு கட்சி ஒரு மாதிரி இருக்குன்னா இவங்க வேற விதமாக இருக்கிறாங்க, அவங்கள எப்படி சேர்த்தாங்க எதிர்மறையாக இருக்கிறவங்கள? கேளுங்க. இப்போ கடந்த வாரம் கூட இந்த ஈசா மையத்தில் வந்து எஸ்பி வேலுமணியை சந்தித்த பிறகு வந்து ஓகே அதிமுக கூட்டணியில் இணைய போகிறாங்க தேமுதிக அப்படிங்கிற தகவல்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டது. ஆனால் திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை தேர்தல் வந்து அறிவித்த மறுநாளே வந்து போய் திமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் வந்து ஏதாவது எம்பி சீட்டுக்காக போயிருக்காங்களா? அப்படிப்பட்ட கேள்விகளும் எழும்புது. இதை பற்றி பத்திரிகையாளராக என்ன நினைக்கிறீங்க? இதில் வந்து அங்கே போய் சந்திச்சாங்க ஈசா யோகா மையத்தில், இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படிங்கிறதுலாம் பெரிய ஆச்சரியமே இல்லை. தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்குது. நாளைக்கே கூட மறுபடியும் இவங்க அதிமுக கூட்டணி போகலாம். யார்? பிரேமலதா. இப்போ அங்கே இருக்கிற ஆஃபரை விட கூட கொடுக்குறாங்க அப்படின்னா நாங்கள் என்ன கையெழுத்தா போட்டோம்? தொண்டர்கள் விரும்புனாங்க, நாங்கள் அடிமாறிட்டோம்பாங்க, அவ்வளோதான். இப்போ ஏற்கனவே தொண்டர்கள்னு சொல்லி தொண்டர்கள் சொல்கிறதா செய்கிறாங்க, இல்லை தொண்டர்கள்ட்ட வாக்கெடுப்பு நடத்துகிறாங்களா? இவங்க முடிவு என்னவோ அதுதான் செயல்படும். அப்போ அதான் குறிப்பாக வந்து மாநாடு டைம்ல எல்லாம் சொன்னது வந்து நான் வந்து உங்களுக்கு தொண்டர்கள் என்ன விரும்புகிறீங்களோ அந்த கூட்டணியில தான் இணைவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர்களோட பொறுப்பு தான், அவங்க எல்லாம் கூத்து கலந்தாய்வு செய்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இல்லை, இப்போ தேமுதிக தொண்டர்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக கிடையாது. மாவட்ட பொறுப்பாளர்களும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விரக்தியில் தானே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கட்சி வந்து இருந்த பலம் என்ன, அதோட இது அப்படியே சரிஞ்சு போயிடுச்சு. அதனால் இதில் வந்து தொண்டர்கள் விஷயமோ மாவட்ட நிர்வாகிகள் விஷயமோலாம் பெருசு கிடையாது. எப்பயுமே அது வந்து ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக இருந்தபோதே அப்படி தான் நிலைமை. இப்போ என்ன தொண்டர்கள்ட்ட கேட்குறது? இவங்களுடைய விருப்பம் தான். இப்போ பிரேமலதாவுக்கு என்ன சாதகம், அவங்க சாதகமாக இருப்பாங்களா, இவங்க சாதகமாக இருப்பாங்களா, எதில் பலன் அதிகம் கிடைக்கும், அது சீட்டாக இருக்கட்டும் இல்லை வேறு விஷயங்களாக இருக்கட்டும், எதுவாக என்ன இருக்குமோ நமக்கு எது கெயின், அவ்வளோதான். அதனால தான் சொல்கிறேன், நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி கூட அவங்க வந்து நான் வேற ஒரு கூட்டணி போகலாம், இல்லை வந்து இந்த 2 பேரை விட அதிகமான ஒரு ஆதாயம் கிடைக்குது அப்படின்னா தனித்து நிற்கலாம், இல்லை வந்து விஜய்கிட்ட போகலாம். அவங்களுக்குன்னு எந்த வித ஒரு பாலிசி கிடையாது. அப்படி பாலிசி இருந்திருந்தால் குறைஞ்சபட்சம் பெரும்பாலான கட்சிகளுக்கு பாலிசி கிடையாது, பேசுவாங்க அவ்வளோதான். இவங்க அதை கூட வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி எடுத்திருந்தா இந்துத்துவ மென்டாலிட்டி உள்ளவங்க எப்படி திராவிட கூட்டணிக்கு வருவாங்க? அதனால் அது ஒரு விஷயமே கிடையாது. இப்போ வடிவேலை வச்சு திமுக அந்த பேசுச்சு முன்னாடி. அதே போல் இந்த தேமுதிக கட்சி வந்ததுக்கு காரணமே திமுக தான், விஜயகாந்தோடைய மண்டபத்தை இடிச்சிட்டாங்க அப்படிலாம் அவங்க தான் பேசுனாங்க. யார்? விஜயகாந்த், பிரேமலதா, இவங்க தான் பேசுனாங்க. அப்படிதான் இப்போ சேர்ந்துருக்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. விஜயகாந்த் அவர்கள் வந்து ஏழைகள் வந்து கலைஞர் இருக்க வரைக்கும் ஏழைகளாக தான் இருப்பீங்க, ஆமாம், பேரே கலைஞர் தான், இந்த மாதிரியான விமர்சனங்களையும் கலைஞர் இல்லை, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதை அப்படியே மாற்றிக்குவாங்க, அவ்வளோதான். அதனால் நான் சொல்கிற வர விஷயம் வந்து என்னன்னா, இந்த கொள்கை கூட்டணின்னு சொன்னவங்க எப்படி ஒரு இந்துத்துவவாதியான பிரேமலதாவை சேர்த்தாங்கங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இல்லை ஒருவேளை அவங்க ஒரு அறிக்கை விடட்டும், நான் இது வரைக்கும் பேசுனதை சிஏஏக்கு ஆதரவாக பேசுனதை நான் வாபஸ் பெற்றிருக்கிறேன், இந்தியா என்றால் இந்து அப்படின்னு சொன்னதை வாபஸ் பெற்றுக்கிறேன், அதெல்லாம் தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன், பாபர் மசூதி இடிப்பை நான் கண்டிக்கிறேன், இது வரைக்கும் நான் தவறான ஒரு வழியில் போயிட்டேன், இன்னும் அது மாதிரி சனாதனத்தை வந்து ஆதரித்து பேசுனது ஒரு அறியாமை, அது ஒரு முட்டாள்தனம், அது ஒரு அயோக்கியத்தனம் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன், இப்போ நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லட்டுமே. சொன்னாங்கன்னா நம்மளாம் ஆதரிச்சுட்டு போகிறோம், தப்பு இல்லையே சார். இப்போ தேமுதிக இப்போ திமுக கூட்டணியில் வந்து இருக்காங்க, இப்போ மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு ஏதாவது இது மூலியமாக வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? இல்லை, பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது இந்த கூட்டணி இவங்க அறிவிச்சாங்கல்ல, முக ஸ்டாலினை போய் பிரேமலதா சந்திச்சாங்கல்ல, அதுக்கு முதல் நாளே தெரிஞ்சு போச்சு 2 வித விஷயம். ஒன்று, அதுக்கு முன்னாடியே சொன்னார் மாணிக்கம் தாகூர், நான் வந்து இனிமேல் தேர்தலில் நிற்க மாட்டேன்,
அப்படின்னு. ஏன்னா அவர் ஏற்கனவே நின்று தோத்ததும் சரி, அதுக்கப்புறம் வெற்றி பெற்றதும் வந்து விருதுநகர் தொகுதி நாடாளுமன்ற தொகுதி. இப்போ கடந்த 2024 விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் இவருக்கு போட்டியாக நின்னது விஜய பிரபாகரன். தோற்றது ஒரு 4000 சொச்ச வாக்கு. அதாவது நெக் ஆஃப் மூமெண்ட், நீயா நானா அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்தது வந்து விஜய பிரபாகரன். விஜய பிரபாகரன் அவர் இல்லை, கூட்டணி கட்சி தான். இப்போ கூட்டணியில் இருந்த அதிமுக இந்த மாதிரி கட்சிக்கு தானே, இல்லைனா வந்து அவங்க 2021 தேமுதிக வாங்கினது வந்து 0.5 தான். நான் சொல்கிறது இது. அப்போ இந்த தேமுதிக என்ன செய்வாங்க, இப்போ கூட்டணி மாறி போனாலும் நம்ம திமுக இல்லை மற்ற கூட்டணி கட்சிகள் பலத்தில் அங்கே ஜெயிச்சிடலாம், ஏற்கனவே விஜய பிரபாகரன் நின்ன தொகுதி அப்படிங்கிறதுனால அந்த தொகுதியை வந்து குறிப்பாக கேட்பாங்க. அவங்க கேட்கணும் அப்படிங்கிறத திமுகவும் விரும்பும். ஏன்னா மாணிக்கம் தாக்கூர் தான் ஓவராக பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ அவங்களுக்கு தேமுதிகவுக்கு தான் அதை ஒதுக்குவாங்க. அப்போ இது மாணிக்கம் தாக்கூருக்கு தெரியும். அப்போ முதல் நாளே தெரிஞ்சிருக்கு. அப்போ இதோடைய எஃபெக்ட் ஒன்று. அதே போல் முதல் நாள் வந்த இன்னொரு தகவல் வந்து என்ன அப்படின்னா, இவர் கேசி வேணுகோபால், காங்கிரஸ் கேசி வேணுகோபால் வந்து தாவேக்கவுடைய ஜான் ஆரோக்கியராஜ் கூட வந்து பேசினார். காரில் வந்து இரவு நேரத்தில் அவங்க பேசிக்கிட்டே ஒரு டிரைவ் போனாங்க அப்படிங்கிறது நியூஸு வந்தது. அப்போ இந்த 2 விஷயத்தையும் வச்சு பார்க்குறப்ப முதல் நாளே வந்து இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் காங்கிரஸுக்கு. அதில் அதிருப்தியும் இருக்கலாம். இப்போ செல்வ பெருந்தகை சொல்கிறாரு, அந்த கூட்டணி அறிவித்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் பிரேமலதாவும் மு.க. ஸ்டாலினும் பேசுனதுக்கு அப்புறம் இது நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம், அது பண்ண அப்படி தான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும், கூடுதல் பலமாக இருக்குது எங்கள் கூட்டணிக்கு அப்படின்ட்டு அவர் சொன்னதில் வந்து 2 அர்த்தம் நம்ம வச்சுக்கலாம். ஒன்று, இப்படி தான் பேச முடியும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது ஒன்று. 2வது, பழைய கதை மாதிரி 1996 காங்கிரஸ் வந்து எப்படி தமாக பிரிந்ததோ ஜி கருப்பையா தலைமையில், அந்த மாதிரி செல்வ பெருந்தகை தலைமையில் வந்து காங்கிரஸ்ல இருந்து ஒன்று பிரிஞ்சு திமுக கூட கூட்டணி வைக்க கூட வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் தொடர்ந்து முரண்டு பிடிச்சாங்கன்னா எங்களுக்கு அதிக சீட்டு தான் வேணும், நாங்கள் கூட்டணி மாறணும்னா இந்த மாதிரி வரலாம். பேர் வச்சுக்கலாம் திராவிட காங்கிரஸ், அவ்வளோதான். என்னப்ப ஒரு பேர் தேவை, அவ்வளோதானே. அப்போ அதை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு குறைஞ்சபட்ச சீட்டு கொடுத்துட்டா அந்த திமுகவை ஆதரிக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள்லாம் வந்து அந்த ஒரு கட்சியை, அதனால் அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னாருன்னு தெரியல. அதாவது ஒரு தலைமை பண்பு ஒரு பொறுப்பில் இருக்கிறதுனால அப்படி சொன்னாரா, இல்லை வந்து உள்மனசில் அந்த மாதிரியான திட்டங்கள் இருக்கான்னு நமக்கு தெரியல. அது போக போக தெரியும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, கரெக்டாக அந்த கூட்டணி அறிவிக்கிறதுக்கு முதல் நாள் வந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வந்து பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அப்போ விஜயை பற்றி கேட்குறாங்க. புதுசாக அரசியலுக்கு வந்தவங்களை பற்றிலாம் நான் அதுவும் பேச மாட்டேங்கிறார். ஆனால் இதே விஜயை வந்து ஏற்கனவே வைகோ கடுமையெல்லாம் பேசியிருக்கிறார். குறிப்பாக வந்து இந்த கரூர் பலி சம்பவம் நடந்துச்சுல்ல, தாவேக விஜய் கூட்டத்தில் 41 பேர் பலியான அந்த சம்பவத்தில், இது ரொம்ப தவறான ஒரு விஷயம், இவர் வந்து நான் ரொம்ப கண்டிக்கிறேன், இது எப்படி ஒரு உடனடியாக திரும்பி போனார் வந்தார்னு நிறையா, அது ஆதங்க நியாயம். வைகோ பேசுனது வந்து மனசுலேருந்து வந்து ஒரு நியாயமான விஷயம், அதை நம்ம குறை சொல்ல முடியாது. அது மாதிரி விஜய்க்கு எதுவும் தெரியாது இப்படின்னா நிறையா பேசினார், உண்மை, அவர் சொன்னதெல்லாம் உண்மை தான். ஆனால் அப்படி பேசினவர் நான் அது மாதிரி பேச மாட்டேன், அதோ எப்பவுமே பேசாத மாதிரி சொன்னார் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதே மதிமுகவுடைய முதன்மை செயலாளர் துரை வைகோ வந்து ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தப்ப விஜய்க்கு பாசிட்டிவான சில விஷயங்களை பேசினார். அவர் வந்து பெரியாரை தெரியாதவர்கள்ட்டெல்லாம் கொண்டு போய் சேர்க்குறாரு. அப்படி விஜய் எத்தனை பேரை கொண்டு போய் சேர்த்தார், எத்தனை பேர்கிட்ட சேர்த்தாருன்னு தெரியல நமக்கு. விஜய் வந்து என்ன கொள்கை பேசுகிறாரு, என்ன பெரியார் பேசினாரு, என்ன ஏது ஒன்றும் புரியல. ஆனால் இவர் சொல்கிறாரு. இப்போ வைகோ துரை வைகோ இவங்க 2 பேருடைய அந்த ஒரு விஜய் மீதான ஒரு கரிசனமான பார்வை வந்து இந்த தேமுதிக திமுக கூட்டணிக்கு முதல் நாள் நடக்குது சைமல்டேனியஸாக, ஒரே நேரத்தில் 2 பேரும். அப்போ அவங்களுக்கு அந்த தகவல் தெரிஞ்சிருக்கலாம், நாளைக்கு இது மாதிரி நடக்க போகுது. அப்போ அதில் ஒரு அதிருப்தி. ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க எங்களுக்கு 6 சீட்டு கொடுத்தீங்க, இப்போ எங்களுக்கு 12 சீட்டு வரைக்கும் வேணும், கட்சிக்கு வந்து அங்கீகாரம் வேணும்னா 12 சீட்டு வேணும் அப்படிங்கிறது அவங்களுடைய டிமாண்டாக இருக்குது. மற்ற கட்சிகள் வைக்கிறாங்க, இவங்களும் அந்த இதை வச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த பிரச்சனை வரும். இப்போ இது சீட்டு பிரச்சனை வருங்கிறதுக்கான ஒரு அடிநாதமான விஷயந்தான் இந்த 2ம். காங்கிரஸுடைய ஒரு எதிர்வினை முதல் நாளே, அது மாதிரி மதிமுகவுடைய எதிர்வினை முதல் நாளே. எதிர்வினைனா ஒரு வினை நடந்ததுக்கு அப்புறம் நடக்கும், இது அதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு இந்த 2 விஷயம். ஓகே, அதே மாதிரி வந்து இப்போ தொடர்ச்சியாக மாணிக்கம் தாகூர் வந்து கடுமையான விமர்சனங்கள்லாம் திமுக மேலே வந்து வச்சுட்டு இருந்தார்.
குறிப்பாக வந்து மாவட்ட செயலாளர்ல ஆரம்பிச்சிங்க, இப்ப எல்லா அமைச்சரும் வந்து காங்கிரஸ் எதிர்த்து பேசுறீங்க, நாங்கள் பேசினா திருப்பி அடிப்போம் அப்படிங்கிற வார்த்தைகள் சொன்னார். ட்விட் போடுறாரு, அச்சமில்லை அச்சமில்லைன்னு ட்விட் போடுறாரு. இது மாதிரி நிறைய பாரதியாரோட பாட்டெல்லாம் எடுத்து ட்விட் போட ஆரம்பிச்சிட்டாரு. இது அவர் இவ்வளவு துடிக்க தேவையில்லை. அது எதிர்த்து பேசுறாரு இது மாதிரி இதுங்கிறது வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் கூட்டணி ஆட்சி இது சம்மந்தமான தலைமையோட ஒப்புதலோட தான் பேசுகிறேங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் பேசினார். இப்போ அவர் அதில் உறுதியாக இருக்கிறாரு, தவிர நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் அப்படின்ட்டார். இதுன்னு மற்றபடி ஒரு அளவுக்கு அவருடைய பேச்சுக்கள்லாம் நம்மளை ஈர்த்தது பார்த்தோம். என்ன வித்தியாசமான அளவுக்கு மீறியும் போக வேண்டியதில்லை, அது திகட்டி போடுற மாதிரி ஆகிடுது. என்ன அப்படியே பெரிய புரட்சி பண்ணுற ஒரு நாட்டில் போய் ஒரு துப்பாக்கி தூக்கிட்டு போயிட்டு ஒரு 1000 பேரை சேர்த்துக்கிட்டு நாங்கள் வந்து வெல்வோம் வெல்வோம் வெற்றிவேல் வீரவேல்னு போராடுறது. ஒரு தேர்தல் கூட்டணி, அதில் கேட்ட சீட்டு கிடைக்கல, முன்ன பின்ன பிரச்சனை, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அது ஆட்சியிலும் பங்கு கேட்குறாங்க இல்லையா சார்? இல்லை அதுக்கு வந்து அது உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா ஒரு ஆட்சியில் பங்குங்கிறது வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு முடிவு எடுக்கணும் ஒரு கட்சி. அதை தவிர இன்னொரு என்னன்னா, ஆட்சி அமைந்த பிறகு போதிய எம்எல்ஏக்கள் இல்லைங்கிறப்ப தான் அந்த பிரச்சனையே வரும். இப்போ தமிழ்நாட்டில் 234க்கு 118 சீட்டு வேணும்னா அதை விட கம்மியாக இருந்தால் வரும். அது இங்கே வாய்ப்பே இல்லை, அந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லை. 2006 விட்டுருங்க, நம்ம அதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அப்படிங்கிறப்ப இது ஒரு உலகத்திலேயே வந்து ஒரு பெரிய விஷயம். இது இல்லைன்னா உலகத்தில் நாளைக்கு எவனுக்கும் சோறு கிடைக்காதுங்கிற ரேஞ்சுக்கு இவர் பேசிகிட்டே இருக்கிறதும், அதுக்கு ஊடகத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறதும் அலுப்பு தட்டுது. அதனால் மாணிக்கம் தாகூர் வந்து கொஞ்சம் சாப்பிட்டாவே அதோட கருத்தை மாற்றிக்க வேணாம், அது அவருடைய விருப்பம். கொஞ்சம் சாப்பிட்டா சொல்லலாம், வெற்றிவேல் வீரவேல், வாழ்ந்தால் காங்கிரஸுக்கு வீழ்ந்தால் மண்ணுக்கு, இந்த டயலாக்லாம் தேவையில்லை. அதெல்லாம் தாண்டி உலகம் எவ்வளவோ போயிடுச்சு. ஓகே சார், இப்போ திமுக கூட்டணியில் தேமுதிக இணைஞ்சதுக்கு பிறகு வந்து அதிமுகவுக்கு ஏதாவது இதில் பலவீனம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது பாதிப்பு இருக்கா ஓட்டு பர்சன்டேஜில்? அதாவது இல்லை, இது வந்து பிரேமலதாவுடைய கடந்த கால நடவடிக்கைகள் பேச்சுகள் எல்லாம் பார்க்குறப்ப அதிமுகவுக்கு இது பலம். முக்கிய விஷயம் என்னன்னா, அவங்களுக்கான இந்த 0.5 வாக்கு சதவீதம் 2021க்கு அந்த தேர்தலில் 1.5 சீட்டு கொடுக்கலாம், எம்எல்ஏ சீட்டு. ஆனால் அது 1.5 சீட்டு அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 1/2 சீட்டு, 1 2 3 4 இப்படி தான் போகும். சரி ரைட்டு, ஒரு 3 சீட்டுங்கிறது வந்து ஓரளவு ஒரு நியாயமாக இருக்கும். ஆனால் இவங்க இரட்டை இலக்கத்தில் வேண்டும்பாங்க. இந்த டார்ச்சர்லாம் அனுபவிக்க வேண்டிய தொல்லை கிடையாது. இப்போ திமுகவே வந்து என்னன்னா, கூட்டணி வச்சிருச்சு அப்படிங்கிறதுனாலேயே வெற்றி கிடையாது. எப்போ திமுகவுக்கு வெற்றி அப்படின்னா, அந்த ஒரு 3 சீட்டு 4 சீட்டில் நிறுத்தினாங்கன்னா திமுகவுக்கு வெற்றி. எம்பி சீட்லாம் கிடையாதுங்க, அந்த 3 சீட்டு 4 சீட்டு வச்சிங்கன்னா வெற்றி. அதற்கு மேலே வந்து சீட்டு வாங்கி எம்பி சீட்லாம் வாங்கினாங்கன்னா அது தேமுதிகவுக்கு வெற்றி, திமுகவுக்கு வெற்றி கிடையாது. அது தேர்தல் வெற்றி தோல்வி அடுத்தது, அதுக்கு முன்னாடி நடக்கிறது சொல்கிறேன். ஆக இந்த டார்ச்சர் இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி இல்லை, அது ஒரு ப்ளஸ்ஸு. அடுத்தது, இந்த ஓட்டு வந்து ஒருத்தங்கள்ட்ட இருக்குது, அது அப்படியே அந்த தலைவர் மாறினா அப்படியே மாறிடும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கரிஷ்மா கொண்ட தலைவராக இருக்கணும். கருணாநிதி, ஜெயலலிதா, அப்படி விஜயகாந்த் இருந்திருக்கிறாரு, இவங்க இல்லை. அப்போ தொண்டர்கள் மனசுக்குள்ளே ஒரு கணக்கு போட்டிருப்பான், எங்களுக்கு இந்த தொகுதி இந்த கூட்டணி வேணும் அப்படின்னு நினச்சிருப்பான். அப்போ அது அமையாத பட்சத்தில் ஓட்டு போட மாட்டான். அப்போ எந்த அளவுக்கு இது வரும் அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். அப்போ அதுவும் வந்து அதிமுகவுக்கு ப்ளஸ்ஸு. அடுத்தது, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த மாதிரி வந்து இந்துத்துவ கொள்கை தான் அவர் பேசினாருன்னு. இப்போ அந்த ஒரு குறைபாட்டை வந்து அவங்க நீக்கிக்கலாம் அதிமுக தரப்பில். இன்னமும் பாஜக எங்கே கூட இருக்குன்னு சொல்லி இந்துத்துவா நீங்கள் இப்போ பிரேமலதா அங்கே இருக்கிறாங்களா, என்ன சொல்கிறீங்கன்றலாம், அது ஒரு பலம். அடுத்தது, இந்த பிரேமலதாவுடைய பழைய பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். என்னென்னா, ஒரு தடவை பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க, யார், பிரேமலதா இருக்கிறாங்க, அவங்க அதில் தானே இருந்தாங்க தொடர்ந்து. அப்போ அவங்க பேசுகிறாங்க, புல்வாமா தாக்குதலை நடத்திய பிரதமர் மோடி அப்படின்னு பேசினாங்க. அந்த தாக்குதல் நடத்துறது பயங்கரவாதிகள், அது புல்வாமா தாக்குதலை தடுத்தார், போனார், வந்தாருன்னு ஏதோ பேச ஆசைப்பட்டிருக்காங்க. இது ஒரு உதாரணம் தான். இப்படிலாம் பேசுவாங்க. இது வந்து திமுக கூட்டணியில் இவங்க இருக்கிறது அதிமுகவுக்கு லாபம். இவங்க அதிமுக இருந்தப்பெல்லாம் திமுகவுக்கு லாபமாக இருந்தது. இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறப்ப அதிமுகவுக்கு லாபம், இழப்புலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே சார், 200+ தொகுதிகளில் வந்து திமுக கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வைக்கிறாங்க, இது சாத்தியமா? இல்லை, அந்த கணிப்பெல்லாம் நம்ம சொல்லவே முடியாதுங்க எந்த இதுலேயுமே. என்னென்னா, இந்த கருத்து கணிப்பு மாதிரி தான் அது. கருத்து கணிப்புங்கிறது வந்து ஒரு அறியாமையோடைய வெளிப்பாடு. அந்த மாதிரி தான் இந்த கணிப்புகளும் பார்த்தீங்கன்னா,
மிக குறைவாக தான் அதில் வந்து நம்ம கணிக்க முடியும். இப்போ இந்த கட்சிக்கு ஒரு ஆதரவு இருக்கும் போல இருக்குது, அந்த கட்சிக்கு இருக்கும் போல இருக்குது அப்படின்னு. ஏன்னா இங்கே தேர்தல் முறைங்கிறது ஒரு ஓட்டில் மாறும். இப்போ கடந்த 2021 பார்த்தீங்கன்னா அதிமுக பெற்ற வாக்கு சதவீதத்துக்கு அது இன்னும் அதிகமான எம்எல்ஏக்களை பெற்றிருக்கணும். திமுக வந்து அது வந்து இன்னும் குறைவான எம்எல்ஏக்களை பெற்றிருக்கணும். இங்கே இருக்கிற தேர்தல் அமைப்பு இப்படி தான். இதை கணிக்கிறது அப்படிங்கிறதுலாம் இல்லை. மிகப்பெரிய ஒரு அலை வருது, அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து வேணால் கணிக்கலாமே தவிர, மற்றபடி கணிக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். அது சிக்கலான அது முடியாது அது அப்படின்னு. இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது திமுகவுக்கான எதிர்மறை வாக்கு அதிகரிச்சிருக்குது. அது யதார்த்தம். ஏன்னா இப்போ வந்து தொடர்ந்து அரசு ஊழியர்கள் ஒரு நாளும் ஒவ்வொரு போராட்டம் அதெல்லாம் பார்க்குற மக்களுக்கு இவங்க இதான் பண்ணாங்களா, இதுதான் செஞ்சாங்களா அப்படிங்கிறது. விலைவாசி ஏற்ற பால் விலை, இந்த மாதிரியான சொத்து வரி இது. இப்போ சொத்து வரி கூட வந்து அந்த சொத்து வாங்குறவங்க விற்கிறவங்க குறைவு. இப்போ பால் விலை ஏற்றங்கிறது வந்து பாதிக்கும். அதே மாதிரி மின் கட்டணம் வந்து மின் கட்டணம் ஏற்றம் 2 மாதத்தை 1 மாதம் ஆக்குனாங்க, அதை எதையும் செய்யலை. இந்த மாதிரி மக்களை பாதிக்கிற விஷயங்கள், ஒட்டுமொத்த விலைவாசி உயர்வு, இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதெல்லாம் திமுகவுக்கு எதிரான விஷயம் ஒன்று. இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக தரப்பில் அந்த கூட்டணி ஒரு வலுவாக இருக்குது. இப்போ அவங்க கூட இப்படி வெளிப்படையாக வந்து அடிச்சிக்கிற மாதிரியான சூழல் இல்லை. எத்தனை தொகுதி என்ன ஏதுங்கிற பேச்சுவார்த்தை அங்கே போயிட்டு இருக்கும். இந்த மாதிரியான இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு அந்த கூட்டணியும் பலவீனமான கூட்டணியும் அப்படிங்கிற ஒரு தோற்றங்கள் இல்லை, பலமான கூட்டணி. இதெல்லாம் வந்து திமுகவுக்கு மைனஸ், ஏன் அதிமுகவுக்கு ப்ளஸ். இப்போ இந்த ட்ரெண்டில் போயிட்டு இருக்காதான், முடிவு என்ன அப்படிங்கிறது ரிசல்ட்டில் தான் தெரியும். சார் உங்கள் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. Super Saravana Stores.